ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 செய்யுள் 2 வருமுன் காப்போம் குருவினா சிறுவினா தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு குருவினா படித்து காமிச்சிடுறேன். குருவினா ஃபர்ஸ்ட் ஒன், நம்மை நோய் அணுகாமல் காப்பவை யாவை? விடை, காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. செகண்ட் கொஷின், அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி குறிப்பிடுவன யாவை? விடை, அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவோம். அடுத்து பார்க்க போகிறது சிறுவினா. ஃபர்ஸ்ட் கொஷின், உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உடல் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். செகண்ட் பாயிண்ட், உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது. தேர்டு பாயிண்ட், சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. ஃபோர்த் பாயிண்ட், தூய்மையை போற்றி பாதுகாத்தல் நீடித்த வாழ்வை பெறலாம். ஃபிஃப்த் ஒன், காலையும் மாலையும் நடற்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வாழ்ந்தால் அவரை நோய் அணுகாது. சிக்ஸ்த் பாயிண்ட், யமனும் உயிரை கவர அணுக மாட்டான். செவன்த் பாயிண்ட், கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடிக்க வேண்டும். எய்த் பாயிண்ட், இரவிலும் நன்றாக உறங்க வேண்டும். நைன்த் பாயிண்ட், அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். 10th பாயிண்ட், தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பின் உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும், 100 ஆண்டு வாழ வைக்கும். 11th பாயிண்ட், அறிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட் பண்ணுற வகையில் கமெண்ட்டில் தம்ஸ் அப் ஆர் எனி இமோஜிஸ் போட்டு விட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். அது வரைக்கும் பாய்.